வெல்கம் டு எம்டிஎஸ் டாக்டர்ஸ் யூடியூப் சேனல். திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் கவுன்சிலிங் தமிழ்நாட்டுடைய ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஸ்கெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன், ஸோ எப்போ சாய்ஸ் ஃபில்லிங், ஓவரால் டேட்ஸ் வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு தான் வந்து 3 மணிக்கு மேலே நமக்கு நேற்று வந்து ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் விட்டாங்க. இப்போ வந்து ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, தெலுங்கு மைனாரிட்டி, என்ஆர்ஐக்கு விட்டாங்க, என்ஆர்ஐ கோட்டாவுக்கு விட்டாங்க. ஸோ உங்களுடைய ரேங்கை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஸ்கெடியூல் நமக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்ப்போம். டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் ரிசர்ச் சென்னை செலெக்ஷன் கமிட்டி tentative round 1 counseling schedule for MDS degree courses தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ், கவர்மெண்ட் மற்றும் மேனேஜ்மெண்ட் இன்க்ளூடிங் மைனாரிட்டி, என்ஆர்ஐ கோட்டா, ஸோ செல்ஃப் ஃபைனான்சிங் டென்டல் காலேஜஸ் சேர்த்து நமக்கு கவர்மெண்ட் கோட்டாக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குற இந்த காலம் வந்து கவர்மெண்ட் கோட்டா உடையது. ஸோ ரெண்டாவது காலம் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 20/7/2024 அப் டு 8 PM, அதாவது நைட்டு வந்து 8 மணிக்குள்ள நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் அண்ட் சாய்ஸ் லிங்க், லாக்கிங் எல்லாமே நீங்க காலேஜஸ் செலக்ட் பண்ணி எல்லாமே வந்து ஃபைனலா லாக் பண்றதுக்கான டேட் வந்து 17ஆம் தேதி நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 20/7/2024 அப் டு 8 o'clock நைட் வரையும் அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ரேங்க் கவர்மெண்ட் கோட்டா மெரிட் லிஸ்ட் படி 1ல இருந்து 647 கால்ஃபர் பண்ணிருக்காங்க. ஓவராலா எல்லாமே தான் கூப்பிட்டுருப்பாங்க. 208ல இருந்து 230 மார்க் வரை நீட் மார்க். அதே இது மேனேஜ்மெண்ட் கோட்டா ஜெனரல் ரேங்க் 1ல இருந்து 288, எம்டிஎஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 574 to 230 வரை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ உங்களோட ரேங்க் எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாமே ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 21ஆம் தேதி வந்து ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட் வந்து 22. அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்றதுக்கான, அதாவது உங்களுக்கு காலேஜ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்க அலாட்மெண்ட் லெட்டரை 22ஆம் தேதியில இருந்து டவுன்லோட் பண்ணி 25/7/2024 வந்து நீங்க டவுன்லோட் பண்ண முடியும். அலாட்மெண்ட் லெட்டரை வந்து 22ல இருந்து 25க்குள்ள 5 மணிக்குள்ள பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கடைசி டேட் ஜாயின்ட், அதாவது லாஸ்ட் நீங்க 22ஆம் தேதியில இருந்து டவுன்லோட் பண்ணி அன்னையில இருந்து கடைசி நாள் ஜாயின் பண்றதுக்கான டேட் வந்து 26/7/2024 5 PM வரைங்க. நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது நீங்க வந்து இப்ப கவுன்சிலிங் பத்தி, ஸோ கவுன்சிலிங் வந்து டேட் கொடுத்துட்டாங்க. கவுன்சிலிங்க்கு வந்து நீங்க கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க பே பண்ணணும் 1000 ரூபாய். ஸோ அது 2 பேருக்குமே சேர்த்தது 1000 ரூபாய். கவர்மெண்டா இருந்தாலும் சரி, மேனேஜ்மெண்டா இருந்தாலும் சரி, கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன் அதுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க 1000 ரூபாய் பே பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்க பே பண்ணணும். அது ஒவ்வொரு கோட்டாக்கு ஏற்ற மாதிரியா அதையும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து நீங்க 1000 ரூபாய் கட்டணுங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ நான் ரீஃபண்டபிள், உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா நீங்க கட்டக்கூடிய இந்த செக்யூரிட்டி ஃபீ வந்து ரீஃபண்டபிள். பட் கரெக்டா கவுன்சிலிங் ப்ராசஸை நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்ப நீங்க வெறும் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும், ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் நீங்க வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண போறீங்க. ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ் 2 காலேஜஸ் தான் இருக்கு. அந்த 2 காலேஜஸ் மட்டும் தான் நான் சூஸ் பண்ண போறேன். செல்ஃப் ஃபைனான்சிங்ல நான் அட்டன் பண்ண போறது இல்ல, நான் அது கலந்துக்கிறோம் இல்ல, எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 1000 ரூபாயும் அந்த 1000 ரூபாயோட, அதாவது 30,000 ரூபாய் பிளஸ் 1000 ரூபாய், அதாவது 31,000 ரூபாய் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது ஒன்லி கவர்மெண்ட் காலேஜஸ், பியூர் கவர்மெண்ட். அதே நீங்க செல்ஃப் ஃபைனான்சிங் சேர்த்து கட்டுற மாதிரி இருந்துச்சு, செல்ஃப் ஃபைனான்சிங் கவர்மெண்ட் சீட்டு, இப்ப நீங்க பிரைவேட்ல கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸும் நான் சாய்ஸ் ஃபில்லிங்ல போட போறேன் அப்படின்னா இந்த 30,000 ரூபாய் பிளஸ் இந்த 1 லட்சம் ரூபாய் பிளஸ் இந்த 1000 ரூபாய், அப்ப 1,31,000 ரூபாய் நீங்க பே பண்ணணும். கவர்மெண்ட் காலேஜஸ் பிளஸ் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்சிங் டென்டல் காலேஜஸ், இது ரெண்டுக்குமே. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் சேர்த்து, மூணுமே சேர்த்து நான் பண்றேன் சார், என்னோட மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு, என்னோட ரேங்க்கும் கம்மியா இருக்கு, அப்ப எனக்கு கவர்மெண்ட் கிடைக்கலனாலும் நான் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சேர்த்து தான் ட்ரை பண்ண போறேன்னா அந்த மேனேஜ்மெண்ட்ல நீங்க என்ஆர்ஐயா இருந்தாலும் சரி, மைனாரிட்டியா இருந்தாலும் சரி, நீங்க எல்லா கோட்டா வச்சாலும் 2 லட்சம் ரூபாய் நீங்க செக்யூரிட்டி ஃபீ கட்டணும். அப்ப வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும்னா 30,000 ரூபாய், கவர்மெண்ட் காலேஜஸ் பிளஸ் டென்டல் பிரைவேட் காலேஜஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் கவர்மெண்ட் கோட்டா சீட்டும் சேர்த்து பண்ற போது 1,30,000 ரூபாய் பிளஸ் 1000 ரூபாய். நான் மூணுக்குமே சேர்த்து நான் பே பண்றேன் சார்னா 30,000, 1 லட்சம், 2 லட்சம் சேர்த்தா 3,30,30,000
சார் 31,000 ரூபாய், 3,30,000 ரூபாய் நீங்க செக்யூரிட்டி ஃபீ கட்டினாதான் இந்த 3 கோட்டாக்குமே நீங்க அப்ளை பண்ண முடியும் சாய்ஸ் ஃபில்லிங். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பதிவில் உங்களுக்கு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்றது, ஸோ எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படின்ற ஒரு டெமோ வீடியோ அப்டேட் பண்ண போறேன். உங்களுக்கு பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு.